வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Xiaomi உடைய Pad 6 இந்த Xiaomi Pad 6 கிட்டத்தட்ட நான் ஒரு மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய லாங் டர்ம் ரிவ்யூ இந்த Xiaomi உடைய Pad 6 உடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு Xiaomi உடைய பேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு போட்டோ உங்களுக்கு இங்க கிளியரா தெரிஞ்சிருது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெசல்ஸை வந்து ரொம்ப சிறுசாக்கி இந்த மார்க்கெட்டிங்ல போட்டோஸ்லாம் ஏமாத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பெசல்ஸ் உள்ளபடி அவங்க காமிச்சிருக்காங்க. கீழே வந்து டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய மிகப்பெரிய ஹைலைட்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. Snapdragon 870 ரன் ஆகிட்டு இருக்கு. 8840 mAh பேட்டரி, 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கான சப்போர்ட்டும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் கிளியரா அந்த பாக்ஸ்லேயே போட்டாங்க, இந்த டேப்லெட் வந்து உங்களுக்கு எக்ஸசரிஸ், அதாவது பென் மற்றும் ஃபோலியோ கேஸ் அடங்கிய ஒரு கீபோர்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஆனால் அது வந்து பாக்ஸுக்குள்ள இல்லை அப்படிங்கிறது இங்கே கிளியரா தெளிவாக போட்டாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட். டாப் எண்ட் வேரியன்ட் இது. இதோடைய விலை 25,999. அந்த பெரிய பாக்ஸுக்குள்ள இந்த ரெண்டு குட்டி பாக்ஸ் இருந்துச்சு. ஒன்னுல பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், இன்னொன்றுல வந்து இந்த மொபைல் ஃபோன், இந்த டேப்லெட்டை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் சார்ஜர் மற்றும் ஒரு USB Type C கேபிள் உள்ள கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மகிட்ட ரிவ்யூக்காக தனியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த Xiaomiயோட பென்னும் வந்திருந்தது. ஸோ அதை நம்ம வச்சு நான் யூஸ் பண்ணி தான் இருக்கேன். ஸோ எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து இந்த Xiaomiயோடைய Pad 6 பற்றி நம்ம பார்ப்போம். Pad 5க்கும் Pad 6க்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், மேஜரான ஒரு அப்கிரேடாக கொடுத்துருக்காங்க. ஸோ Pad 5ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாடி ஒன்று இருக்கும். பட் அதை வந்து இப்போ அப்கிரேட் பண்ணி முழுக்க மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. மெட்டல் பாடி கொடுத்ததுனால அட்வான்டேஜ்னு சொல்லலை, பட் கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு இருக்கு. இந்த டேப்லெட்டோடைய பின்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா ஹம்ப் இருக்குல்ல, என்னுடைய Xiaomi 13 Proடைய கேமரா ஹம்ப் எப்படி இருக்கோ அதே டிசைனில் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸில் ஒரு ஸ்கொயர் வடிவத்தில் என்னத்தெல்லாம் பெரிய கொடுத்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா தான் இருக்குது. 13 மெகா பிக்சல் ஒரு சிங்கிள் கேமரா, நார்மல் கேமரா தான். Xiaomi 13 Proடைய ஒரு டிசைன் லாங்குவேஜை ஒட்டி அவங்க இதை லான்ச் பண்ண ஒரு டிசைன் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. பின்புறத்தில் இந்த டேப்லெட்டோட நீங்கள் இந்த கீபோர்ட் அட்டாச் பண்ணுறதுக்காக போகோ பின்ஸ் பின்புறத்தில் இருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டூயல் ஸ்பீக்கர்ஸ்க்கான கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே இன்னொரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா Quad-Core ஸ்பீக்கர்ஸ், நடுவில் USB Type C-க்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிம் கார்டுக்கான ஆப்ஷன் கிடையாது, வைஃபை மட்டும்தான். உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து வைஃபை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் வைஃபை ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மேல் புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டால்பி விஷன் மற்றும் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு மேலே ஒரு எழுத்துக்களை பொறிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்னும் இரண்டு ஸ்பீக்கர்ஸ், மொத்தமாக குவாட் ஸ்பீக்கர்ஸில் இங்கே சைட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனுக்கான பட்டன்ஸ் இங்கே இருக்கு. வால்யூம்க்கான பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மைக்குக்கான இன்னொரு மைக்குக்கான ஒரு ஹோல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கிடையாதுங்க. இந்த டேப்லெட்டில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. பட் இந்த பெண்ணை வந்து Xiaomiயோட பெண்ணை நீங்கள் வந்து மேக்னெட்டிக்லி இதோட அட்டாச் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு சார்ஜிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த Xiaomi Pad 6னுடைய டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேர் இதில் வந்து இன்னமும் AMOLED பேனல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. நான் AMOLED பேனல் வந்து அவ்வளோவா எதிர்பார்க்கல. பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்கிற இந்த IPS LCD பேனல் பார்த்தீங்க அப்படின்னா 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்டான கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடுறது மட்டும் கிடையாது, நீங்கள் 100 யூஸ் பண்ணும்போது கூட அதோடைய ஃப்ளூயிடிட்டி நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ 30 ஹெர்ட்ஸ்ல இருந்து 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அந்த ஆப் எப்படி சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்றாப்புல இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகிக்கும். டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு HDR10 கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்குறப்போ, ரொம்ப விஷுவலி ரிச்சான கண்டென்ட் நீங்கள் பார்க்குறப்போ நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கலர்ஸ்னுடைய அந்த நேச்சுரல்னஸ், அப்புறம் அந்த டார்க் ஏரியா இருக்கக்கூடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக ஒரு விவிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டேப்லெட் உங்களுக்கு கிடைக்குது. 550 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் தான் நல்லா இருக்கு. இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் IPS LCD பேனல் அப்படின்னாலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன, வியூயிங் ஆங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் குறையுது. கலர்ஸ்லாம் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இல்லை, பட் நீங்கள் பல ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. இந்த டேப்லெட்டில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா இதோடைய பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க சாம்சங்குடைய கேலக்ஸி டேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல கூடிய சாம்சங் கேலக்ஸி டேப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
ரொம்ப ஒரு இன்ஃபீரியர் ப்ராசஸர் அவங்க கொடுப்பாங்க. பட் இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ப்ராசஸர் கிடையாது இது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர். அதை வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல அவங்க கொண்டு வந்தது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். முக்கியமா இந்த ப்ராசஸர்ல கேமிங் விளையாடுறப்போ எவ்வளவு நேரம் நீங்க கேமிங் விளையாண்டாலும் 1.5 hours நீங்க விளையாண்டாலும் ஹீட்டிங் பிரச்சனை சுத்தரவா கிடையாது. அதுக்கு அட்வான்டேஜ், அதுக்கான காரணம் வந்து இந்த ப்ராசஸர் மட்டும் சொல்ல மாட்டேன். இதோடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஹீட் டிசிபேட் ஆகிறதுக்கான இடங்கள் நிறைய இருக்கு. அதனால உங்களுக்கு ரொம்ப ஒரு கூலான எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஒரு கேமிங்க்கு ஒரு அருமையான ஒரு டேப்லெட்னு சொல்லுவேன். கேம் விளையாடுறப்போ விஷுவலாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஆனால் ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு கேமுக்கு டேப்லெட்டுக்கு ஆப்டிமைஸ்ட் கேம்ஸ் நிறைய கிடையாது. பட் நீங்கள் விளையாண்டீங்க அப்படின்னா நீங்க விளையாடக்கூடிய கேம் வந்து டேப்லெட்டுக்கு ஆப்டிமைஸா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்டிமைஸ்ட் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்க இதுல 8GB கான ரேம் இருக்கு, UFS 3.1 ஸ்டோரேஜ், 2GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர்ல உங்களுக்கு NFC கிடையாது. ஆனா அது கூட பிரச்சனை கிடையாதுங்க. சென்சர்ல பாதி முக்கியமான சென்சர்லாம் கிடையாது. யூசுவலா டேப்லெட்ஸ்ல நமக்கு எதுக்கு மேப் அப்படின்னு நினைப்போம். பட் இதை வந்து நம்ம கார்ல வச்சுட்டு ஒரு நேவிகேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நேவிகேஷன் வந்து அப்டேட் ஆகாம உங்களுக்கு காம்பஸ் சென்சர்லாம் இல்லாதனால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும். பட் அதுக்கான விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறப்போ இந்த கைரோஸ்கோபிக் சென்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் இதில் கிடையாது. ப்ராக்சிமிட்டி சென்சரும் இதில் கிடையாது. நம்ம என்ன பக்கத்தை வச்சு ஃபோன் பேச போகிறது கிடையாது. பட் சென்சர் இல்லை. நிறைய சென்சர் அவங்க காஸ்ட் கட்டிங்காக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 8840 mAh பேட்டரி இருக்குது. தாராளமாக உங்களுக்கு 2 days வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்டரி லைஃப் கிடைக்கும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலும். பட் டேப்லெட் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும், ஒரு மெயினாக நீங்கள் இந்த டேப்லெட்டே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு 2 days வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும். 33 வாட் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 hours ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இப்போ நான் மறக்கலை, இந்த டேப்லெட்டில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய சாஃப்ட்வேர். ஆண்ட்ராய்டு டேப்லெட்லேயே, ஆண்ட்ராய்டு உலகத்திலேயே சாஃப்ட்வேர் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது டேப்லெட்டுக்கு ஆப்டிமைஸ்ட் OS கிடையாது ஆண்ட்ராய்டு. வேணும்னா அவங்க ஓஎஸ்ல வேணா பல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம். பட் இன்னுமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து டேப்லெட்டுக்காக ஆப்டிமைஸ்ட் கிடையாது. பட் அந்த நேரத்திலேயுமே Xiaomi தரப்புல இருந்து அதை சரி பண்றதுக்காகவும் இவங்க தரப்புல இருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட்ல MIUI Pad அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டுக்காக ஆப்டிமைஸ்ட் ஒரு MIUI அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு அவங்க 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் யூஐல நிறைய ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த டாக், ஒரு மொபைல் ஃபோன் MIUIல இந்த டாக்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. பட் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு டாக்கிங் மாதிரி வந்து உட்காந்துருது. அதே மாதிரி ஸ்பிளிட் ஸ்கிரீன், ஒரே நேரத்தில் 2 அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்றது. ஸோ அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீனை வந்து நமக்கு தேவையானபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாத்த விடையும் உங்ககிட்ட Xiaomiயோட 13 Pro மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு கம்பேனியன் இந்த Xiaomiயோட Pad 6. இந்த 2 டிவைஸையும் நீங்க பேர் பண்ணிக்கலாம். அதாவது செட்டிங்ஸ்ல போய் கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்ல போய் கனெக்டட் டிவைசஸ்ல நம்ம Xiaomiயோட 13 Pro நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிவைஸ் பக்கத்துல வர்றப்போ உங்க மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய யூஐயை அப்படியே நீங்க இங்க பாத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய Xiaomi 13 Pro உடைய ஸ்க்ரீன் கம்ப்ளீட்டாக இங்கே ரெப்ளிகேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் பண்ணுறது எல்லாமே இங்கே நான் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அங்கே பண்ணுறதுமே இங்கே ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வெறும்னா ஸ்க்ரீன் காஸ்டிங்கு மட்டும் கிடையாது, நீங்கள் தாராளமாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொபைல் ஃபோன்லேருந்து இந்த ஃபோட்டோஸை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கேலரியில் அந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுட்டேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோ இம்மீடியட்டாக டேப்லெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இப்பொழுதைக்கு இந்த ஃபீச்சர் Xiaomiயோட 13 Pro ஓட மட்டும் தான் ஒர்க் ஆகுது. பட் ஃபியூச்சர்ல எல்லா டிவைஸ்க்கும் அவங்க கொண்டாந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆல்ரைட், கேலரியை காமிக்கிறப்போ இதையும் காமிச்சிடணும். பார்த்தீங்களா, டேப்லெட்ல யூஸ்வலா யாரும் போட்டோஸ்லாம் எடுக்க போகிறது கிடையாது. பட் போட்டோ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பின்னாடி இருக்கிற இந்த சிங்கிள் 13 மெகாபிக்சல் கேமரா எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம், ஏதாவது டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி யாருக்காச்சும் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான வேலையை அது ஒழுங்கா செய்யுது. அதே இடத்துல ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா வச்சு நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் கால்ஸ்லாம் நம்ம பேசுவோம். ஸோ அதுக்காக இந்த ஃப்ரண்ட் கேமராவும் ஓகே நல்லா இருக்கு. ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். Xiaomi Pad 6 உடைய ஃப்ரண்ட் கேமரா 8 மெகாபிக்சல் கேமரா. ஸோ மோஸ்ட்லி இதை வந்து நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக டியூப் லைட்டு தான். ஸோ இந்த லைட்டில் என்னுடைய ஃபேஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது, அதே நேரத்தில் என்னுடைய வாய்ஸினுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஓவராலாக என்னை கேட்டிங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில், அதாவது 25,000 ரூபாய்க்கு ஒரு அருமையான டேப்லெட்டை Xiaomiலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய
ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சென்சர்ஸ் மிஸ் ஆகுது. டிஸ்பிளே வந்து வியூவிங் ஆங்கிள்ஸ்ல நீங்க எக்ஸ்ட்ரீம் வியூவிங் ஆங்கிள்ஸ்ல பிரைட்னஸ் கொஞ்சம் குறையுது. இப்போ இந்த பென்னை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா. ஸோ இந்த பென் ஆக்சுவலா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஃபாஸ்டா இருக்குன்னு என்ன, இதோடைய நம்ம ரைட் பண்றப்போ எங்கேயுமே லேட்டன்சி இல்லாம சூப்பரா நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்கெட்சிங்க்கு ஒரு ப்ரொஃபஷனல் டிராயிங் கூட தாராளமா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா இதோடைய விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. 6000 ரூபாய் அப்படிங்கிறப்போ இதை நம்ம வாங்கணுமா அப்படிங்கிறது சில பேருக்கு தோணும். ஏன்னா இந்த Xiaomi Pad 6 கீபோர்டு ஃபோலியோ கேஸே பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் தான். 5000 ரூபாய் அப்படிங்கிறது அதுவே காஸ்ட்லி தான். பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு 1000 2000 போட்டு ஒரு சீப்பான ஒரு ப்ளூடூத் கீபோர்டை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிடலாம். பட் இந்த பென் வந்து எக்ஸ்க்ளூசிவா இந்த டேப்லெட்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ இதை வந்து தனியா நம்ம 6000 ரூபாய் கொடுத்து தனியா வாங்குறப்போ வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல வர வச்சிருது. பட் மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து சார்ஜ் பண்றதுக்கு தனியா எங்கேயுமே நீங்க போக தேவையில்லை. இது மேல இப்படி போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம யூஸ் பண்றப்போ நீங்க ஒரு பென் மாதிரி எடுத்து தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். சிறுசா இருக்கிறதுனால லைட் வெயிட்டா இருக்கு, யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. ஸ்கிரீன் இந்த மாதிரி ஆஃப் இருந்தா கூட ஒரு பட்டன் ஆன்ல இருந்தா கூட டைரக்டா நீங்க இதை பிரஸ் பண்ணி டைரக்டா நீங்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த இரண்டாவது பட்டனை நம்ம லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான ஏரியாவை நீங்க சூஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டேப்லெட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரோட எல்லா ஃபீச்சர்ஸும் டிக் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெக் இருக்கிற மாதிரி ஒரு டேப்லெட் இந்த Xiaomi Pad 6. இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.